வணக்கம். இன்னைக்கு நாம ஆசிரியர்களுக்கு ரொம்பவே உதவக்கூடிய ஒரு விஷயத்த பத்தி தான் பார்க்க போறோம். ஒரு பாடத்தோட வெற்றிக்கு முதுகெலும்பா இருக்கிற பாட நோக்கங்களை, அதாவது கோர்ஸ் அவுட்கம்ஸ ஏஐ வச்சு எப்படி ரொம்ப சுலபமா அதே சமயம் ரொம்ப திறமையா உருவாக்குறதுன்னு தான் தெரிஞ்சுக்க போறோம். வாங்க ஆரம்பிக்கலாம். பாருங்க, 2000 வருஷத்துக்கு முன்னாடியே நம்ம வள்ளுவர் எவ்வளவு அழகா சொல்லிட்டாரு. கல்விதான் ஒருத்தருக்கு உண்மையான, நிரந்தரமான, யாராலையும் அழிக்க முடியாத ஒரே செல்வம்னு. இந்த அசைக்க முடியாத தத்துவம் தான் இன்னைக்கும் நம்ம கல்வி முறைக்கு அடித்தளமா இருக்கு. ஆனா, இங்க ஒரு முக்கியமான கேள்வி வருது இல்லையா? ஒரு மாணவர் என்ன கத்துக்கிட்டாரு, எவ்வளோ கத்துக்கிட்டாரு அப்படிங்கறத நாம எப்படி ரொம்ப துல்லியமா வரையறுக்கிறது, அதை எப்படி அளவிடுறது? இந்த கேள்விக்கு சரியான பதில கண்டுபிடிக்கிறது தாங்க ஒரு சிறந்த பாடத்திட்டத்தை வடிவமைக்கிறதோட முதல் படி. அந்த கேள்விக்கான நவீன பதில் தான் இந்த பாட நோக்கங்கள், அதாவது கோர்ஸ் அவுட்கம்ஸ். ஒரு பில்டிங் ஸ்ட்ராங்கா இருக்கிறதுக்கு அதோட ஃபவுண்டேஷன் எவ்வளோ முக்கியமோ, அதே மாதிரி தான் ஒரு கோர்ஸோட டீச்சிங், அசஸ்மெண்ட் எல்லாமே சிறப்பா அமைய இந்த கோர்ஸ் அவுட்கம்ஸ் தான் ஃபவுண்டேஷன். ரொம்ப சிம்பிளா சொல்லணும்னா, ஒரு கோர்ஸ் முடியறப்போ ஒரு ஸ்டூடெண்டால இதெல்லாம் செய்ய முடியும்னு நாம குடுக்கிற ஒரு வாக்குறுதி தான் இந்த பாடநோக்கம். இது ஸ்டூடெண்ட்க்கும் சரி, டீச்சருக்கும் சரி ஒரு தெளிவான ரோட் மேப் மாதிரி. ஒரு சூப்பரான பாடநோக்கத்துக்கு இந்த 4 குணங்கள் கண்டிப்பா இருக்கணும். முதல்ல, அது ரொம்ப தெளிவா இருக்கணும், எந்த குழப்பத்துக்கும் இடம் தரக்கூடாது. 2வது, அதை நம்மால அளவிட முடியணும். 3வது, தெரிஞ்சுக்குவாங்கன்னு பொதுவா சொல்றத விட்டுட்டு பகுப்பாய்வு செய்வாங்க அப்படின்னு செயல் சார்ந்த வார்த்தைகளை பயன்படுத்தணும். கடைசியா, அது மாணவரோட எந்த அளவிலான சிந்தனை திறனை டெஸ்ட் பண்ணுதுங்கிறதையும் அது தெளிவா சொல்லணும். மறுபடியும் வள்ளுவரே நமக்கு வழிகாட்டுறாரு. ஒரு வார்த்தையை நம்ம பயன்படுத்தும் போது அதை விட ஒரு சிறந்த வார்த்தை வேற இல்லைன்னு தெரிஞ்சுக்கிட்டு பயன்படுத்தணும்னு சொல்றாரு. பாட நோக்கங்களை உருவாக்கும் போதும் இதே துல்லியம் ரொம்ப ரொம்ப முக்கியங்க. சரியான வார்த்தைகள் தான் கற்றலோட இலக்க சரியா காட்டும். பாட நோக்கங்களை உருவாக்குறது உண்மையிலே ஒரு கலைதாங்க. அதுக்கு நிறைய நேரமும் ஆழமான சிந்தனையும் தேவைப்படும். ஆனா கவலைப்படாதீங்க, இங்கதான் செயற்கை நுண்ணறிவு, அதாவது ஏஐ, நம்ம நவீன கால ஆசிரியர்களுக்கு ஒரு பவர்ஃபுல்லான அசிஸ்டண்டா உள்ள வருது. பாருங்க, ஏஐ எப்படி ஒரு சூப்பர் அசிஸ்டன்ட் மாதிரி நமக்கு உதவுதுன்னு. இது சரியான ஆக்ஷன் வெர்ப்ஸை சஜஸ்ட் பண்ணும். உங்க பாடத்தோட கண்டென்ட்டை வச்சே சில நொடிகள்ல டிராஃப்ட் அவுட்கம்ஸை ரெடி பண்ணிடும். அசஸ்மெண்ட்க்கு ஐடியாஸ் தரும். இது எல்லாத்தையும் விட முக்கியமான விஷயம், நம்ம தமிழ் மொழியிலையும் இதையெல்லாம் செய்ய முடியும். சரி, இவ்ளோ பவர்ஃபுல்லான இந்த டூலை எப்படி யூஸ் பண்றது? ரொம்ப கஷ்டமா இருக்குமோன்னு நினைக்காதீங்க. இது ரொம்ப சிம்பிளான, வெறும் 4 ஸ்டெப் இருக்கிற ஒரு செயல் திட்டம்தான். வாங்க, அது என்னன்னு விரிவா பார்க்கலாம். இதுல நாம கவனிக்க வேண்டிய ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம் இந்த ப்ராம்ப்ட் என்ஜினியரிங், அதாவது நாம ஏஐக்கு கொடுக்கிற கட்டளைகள். நீங்க எவ்வளவு தெளிவா, எவ்வளவு சரியா கட்டளை கொடுக்கறீங்களோ அந்த அளவுக்கு அதோட பதிலும் சூப்பரா இருக்கும். சரியான கேள்விதான் சரியான பதிலுக்கான திறவுகோல், இல்லையா? இந்த 4 படிகளை மட்டும் மனசுல வச்சுக்கோங்க. முதல்ல, உங்க கோர்ஸ் பத்தின தகவல்களை ரெடியா எடுத்து வைங்க. 2வது, ஏஐ கிட்ட தெளிவா கேளுங்க. 3வதா, ஏஐ கொடுத்த பதில அப்படியே எடுத்துக்காம உங்க அனுபவத்தை வச்சு அதை சரி பாருங்க. கடைசியா, தேவையான மாற்றங்களை செஞ்சு அதை இறுதி பண்ணுங்க. சரி, வெறும் தியரியாவே பேசிட்டு இருந்தா நல்லா இருக்காது. வாங்க, நேரடியா களத்துல இறங்கி பாத்துரலாம். 2 வேற வேற துறைகளை சேர்ந்த பாடங்களுக்கு ஏஐ வச்சு எப்படி பாட நோக்கங்களை உருவாக்கலான்னு இப்ப நான் உங்களுக்கு நேரடியாவே காட்டப் போறேன். இந்த ஸ்லைட்ல ஒரு சுவாரஸ்யமான விஷயம் என்னன்னா, ஏஐ எவ்வளவு அழகா நோக்கங்களை வரிசைப்படுத்தியிருக்குன்னு பாருங்க. சிம்பிளா விளக்குதல், அதாவது புரிதலுங்கிற லெவல்ல ஆரம்பிச்சு ஸ்டெப் பை ஸ்டெப்பா பகுப்பாய்வு செய்தல், பயன்படுத்துதல்னு மேல போய் கடைசியா உருவாக்குதல், மதிப்பிடுதல் மாதிரி உயர்நிலை சிந்தனை திறன்கள் வரைக்கும் போறத நீங்களே பார்க்கலாம். இதுதாங்க ஏஐயோட பியூட்டி. வெறும் டெக்னிக்கல் சப்ஜெக்ட்ஸ்க்கு மட்டும் இல்ல, நம்ம தொல்காப்பியம் மாதிரி ஒரு செவ்வியல் இலக்கிய பாடத்துக்கு கூட எவ்ளோ பொருத்தமான ஆழமான பாடநோக்கங்களை உருவாக்க முடியுங்கிறதுக்கு இது ஒரு செம்ம உதாரணம். சரி, இப்போ நீங்க முயற்சி செஞ்சு பார்க்குற நேரம் வந்தாச்சு. இது வரைக்கும் நம்ம பார்த்த விஷயங்கள்ல இருந்து நீங்க எடுத்துக்க வேண்டிய முக்கியமான குறிப்புகளையும் சில இறுதி சிந்தனைகளையும் இப்போ தொகுத்து பார்த்துடலாம். இதோ உங்களுக்காகவே ஒரு சிம்பிளான டெம்ப்ளேட். இதை அப்படியே காப்பி பண்ணி உங்க கோர்ஸ் டீடைல்ஸை மட்டும் ஃபில் பண்ணி எந்த ஏஐ டூல்ல வேணும்னாலும் பயன்படுத்தலாம். இது ஒரு அருமையான தொடக்க புள்ளி. கண்டிப்பா இன்னைக்கே ட்ரை பண்ணி பாருங்க. சுருக்கமா சொல்லணும்னா, உங்க பாட நோக்கங்கள் எப்பவும் தெளிவா இருக்கணும். ஏஐங்கிறது ஒரு கருவி மட்டும்தான். அந்த 4 படி செயல்முறைய எப்பவும் ஃபாலோ பண்ணுங்க. எல்லாத்துக்கும் மேல, டெக்னாலஜி நமக்கு உதவலாம், ஆனா இறுதி முடிவும் பொறுப்பும் நம்ம கையில தான் இருக்குங்கிறத மறக்காதீங்க. கடைசியா இந்த அற்புதமான குரலோட முடிச்சுக்கலாம். யார் எதை சொன்னாலும் சரி,
ஏன் அது ஏஐயாவே இருந்தாலும் சரி, அதில் இருக்கிற உண்மை பொருளை ஆராய்ஞ்சு கண்டுபிடிக்கிறது தான் உண்மையான அறிவுன்னு வள்ளுவர் சொல்றாரு. இன்னைக்கு ஏஐங்கிறதும் நமக்கு கிடைச்சிருக்கிற ஒரு புதிய குரல். அது தர்ற தகவல்களை நம்ம ஞானத்தை கொண்டு ஆராய்ந்து பார்க்கறது தான் ஒரு சிறந்த கல்வியாளரோட வேலை. ஆமாங்க, ஏஐ நம்ம வேலைய சுலபமாக்குற ஒரு அருமையான கருவி. அதுல எந்த சந்தேகமும் இல்ல. ஆனா ஒரு மாணவரோட தேவைய அறிஞ்சு சூழலுக்கேத்த மாதிரி ஒரு பாடத்திட்டத்தை வடிவமைக்கிற ஒரு ஆசிரியரோட அனுபவத்துக்கும் ஞானத்துக்கும் அது ஒருபோதும் ஈடாகாது. அந்த ஞானத்தோட இந்த டெக்னாலஜியை நாம பயன்படுத்தும் போது கற்றலும் கற்பித்தலும் நிச்சயம் ஒரு புது உயரத்தை அடையும். அந்த உயரத்தை எட்ட நீங்க தயாரா?